இப்போது சேர்ந்தா போதும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நீங்கள் இப்போ ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து உங்கள் இமேஜை வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பீட் மார்க் கொடுத்துருப்பேன், ஒரு சேக்கப் கொடுத்துருப்பேன். அதை வந்து நீங்கள் அலைட் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் பக்கத்தில் ப்ராஜெக்ட் இருக்குது, அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சு அந்த பீட் மார்க்கு சேக்கப்பட்டு இதில் தான் இருக்கும். இப்போ அந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் நான் ஆல்ரெடி இமேஜ் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு எப்படி இமேஜ் ஆட் பண்ண தெரியலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்டிங் மேட்ருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு இங்கே கீழே ப்ளஸ் ஐக்கான் பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இப்போ இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு இமேஜ் நான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காக காட்டுறேன். ஒரு இமேஜ் இந்த மாதிரி நான் செட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை டச் பண்ணி இந்த பில் கம்போசிஷன் ஏரியா அது கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பீட் மார்க் வரைக்கும் வரணும். அதனால இந்த இமேஜை டச் பண்ணி இப்போ இந்த ஏரோ இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை டச் பண்ணால் கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் செட் ஆயிரும். இப்போ இந்த ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து கரெக்டாக அந்த பீட் மார்க்லேருந்து இந்த பீட் மார்க் கரெக்டாக வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து வீடியோட கடைசி வரைக்குமே உங்கள் இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த இமேஜுக்கெலாம் வந்து எப்படி எஃபெக்ட் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இங்கே சேக்கப்பட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கீங்களா, அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பனாக ஒரு 4 எஃபெக்ட் தான் கொடுத்துருக்கு. இந்த 4 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம இந்த வீடியோ ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அதை வந்து டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி இந்த 3 டாட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை டச் பண்ணி இந்த காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துருங்க. இப்போ அந்த பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட்டை கொடுங்க. எஃபெக்ட்டில் போயிட்டு பேஸ்ட் எடுத்துன்னு இந்த எஃபெக்ட் ஆட் ஆகிறேன். இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டாவது எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு திரும்ப அந்த எஃபெக்ட்டில் போயிட்டு அந்த காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. ரெண்டாவது இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெண்டாவது இமேஜை வந்து கரெக்டாக எஃபெக்ட்டில் வச்சு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இப்போ நான் வந்து இந்த இமேஜ் கொடுத்தாச்சு. அடுத்து 2 இமேஜ் விட்டுருங்க. இந்த 2 இமேஜ் விட்டுட்டு அடுத்து 3வது ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட்டை கொடுங்க. மறுபடியும் இந்த 2 இமேஜ் விட்டுட்டு அடுத்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் கொடுத்துருங்க. இதே மாதிரி வீடியோட கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து இந்த 2 இமேஜ் விட்டு கரெக்டாக இந்த எஃபெக்ட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் ஃபஸ்ட்டு 2 இமேஜ் வந்து நம்ம எஃபெக்ட் மட்டும் தான் கைட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து 3வது ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம லேயரோட கைட் பண்ண போகிறோம். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த டூப்ளிகேட் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா டச் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா 4வது ஒரு ஆப்ஷன் பற்றியில் காப்பி லேயர் அதை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணால் 3வது ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 3வது இமேஜ் வந்து டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் சிமெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை டச் பண்ணி கீழே பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அங்கே பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் உள்ளது கடைசியில் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். இப்போ அதே மாதிரி இந்த ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே 2வது இமேஜ் கொடுக்க பார்த்தீங்களா, இந்த 2வது இமேஜில் திரும்ப அந்த டூப்ளிகேட் சிமெண்ட் டச் பண்ணி பேஸ்ட்டில் கொடுத்துருங்க. அதே மாதிரி அடுத்த இமேஜ் விட்டுட்டு அதுக்கு அடுத்த இமேஜ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், அதுக்கு அடுத்த இமேஜ் இதே மாதிரியே நீங்கள் ஒரு வீடியோட கடைசி வரைக்குமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்க முடியல, அதுக்கு பக்கத்தில் உள்ள இன்னொரு இமேஜுக்கு இந்த எஃபெக்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்து திரும்ப சேக் எஃபெக்ட் பற்றியில் அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கடைசி ஒரு எஃபெக்ட் பற்றினா இந்த இதை வந்து நம்ம வந்து லேயரோட தான் கைட் பண்ணணும். அதனால திரும்ப அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்து திரும்ப அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இமேஜ் வந்து நம்ம விட்டுருக்கோமோ அந்த எல்லா இமேஜுக்குமே இந்த ஒரு எஃபெக்டை நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இந்த இமேஜ் இருக்குங்களா, அந்த இமேஜை டச் பண்ணி இந்த பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்து ஃபர்ஸ்ட் உள்ளதையும் கடைசி உள்ளதையும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து என்ன சைஸில் வேணுமோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இமேஜ் விட்டுருக்கோ அந்த இமேஜுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து பெரிய கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து என்ன டிசைனில் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த அளவுக்கு கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வர மாதிரி மட்டும் வச்சுக்கிறேன், ரொட்டேட் ஆகிற மாதிரி மட்டும். இந்த இமேஜ் இருக்குன்னா இந்த இமேஜை வந்து இந்த மாதிரி நம்ம
கையிலே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆக தெரியும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.